ஆசை என்பது கண்டிப்பாக எந்த ஒரு மகனுக்கும் இருக்கும், தாயை சந்திக்கும் என்ற ஆசை. அப்படி இப்போ தாயை சந்திக்க வெறும் என்ற ஆசை இல்லாமல் ஒரு மகனும் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட நான் எனது 19 வயதிலேயே நான் தலைமறைவாக என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. இப்போ அந்த 19 வயதில் இருந்தே நான் சிறு வயதில் இருந்தே எனது வீட்டை விட்டு பிரிந்ததால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் குறைவாகவே இருந்தது. என்னுடைய தாயுடன் நான் கழித்த காலங்கள்ன்ற அந்த 19 வயது காலங்கள் வரையும் தான். அதுலேயும் அந்த 18-19 வயதுகளில் கூட நான் போராட்டங்கள் ஓரளவுக்கு ஈடுபட தொடங்கிட்டேன். அப்போ அந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக என்ன அதாவது பொலிஸ் என்ன தேட இல்லையே வழியே நான் அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டதாலே அப்போவே நான் வீடுகளில் இருந்து வீட்டில் நிற்கிறது குறைவு. பிறகு தலைமுறை வாழ்க்கையோட நான் வீட்டுக்கு செல்வதையே தவிர்த்து விட்டேன். என்னோட அந்த நேரம் என்னை தேடி எப்பவும் போலீஸ் வீட்டை வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா தாயை கூட விசாரிச்சிருக்கேன். ஏன்னா தாயோட தடவை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொண்டு போய் ஒரு நாள் வச்சுருந்தேன். ஒரு நாள் கருத்து வச்சுருந்தேன். அப்போ இப்படி இந்த சம்பவங்களால் அப்போ ஆரம்பத்திலேருந்து நான் வீட்டு தொடர்பு இல்லாமல் பண்ணிட்டேன். அப்போ அதால் இப்போது 5 வருஷம் 6 வருஷங்கள் அப்படி ஒரு நீண்ட இடைவெளிகளுக்கு பிடித்து தான் நான் அதே ஒரு நாள் 2 நாளில் அப்படியான இடங்களில் சந்திக்கும். ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு தொடர்ந்து சந்திக்கும். மற்ற மாதிரி நீண்ட ஒரு இடைவெளி தான் கூட. இப்போ கூட கடைசியாக நான் 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு சுமூகமான காலநிலை இருந்தது. அப்போ 87ஆம் ஆண்டு எனது தாயினை சந்திக்கினேன். அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவோட யுத்தங்கள் அதோட அப்படியே தலைவரை வாங்கினோட அதோட கிட்டத்தட்ட 87 இருந்து எவ்வளோ காலம் வரை நான் இன்னும்